இந்த ദൃശ്യം പടത്തിനുடைய എഡിറ്റർ இந்த படத்துக்கு எடிட்டரா போட்டிருக்க അയ്യൂബ് ഖാൻ. വെരി ഓൺ ഞങ്ങളുടെ സൗത്ത് ഇന്ത്യയുടെ അല്ല ഇന്ത്യൻ ഫിലിം ഇൻഡസ്ട്രിയുടെ ഇതിഹാസം ദ ലെജൻഡ് അർജുൻ സർജ. ഞങ്ങളുടെ സ്വന്തം അർജുൻ സാറിനെ ഞങ്ങൾ വേദിയിലേക്ക് ഇൻവൈറ്റ് ചെയ്യാണ്. ഞങ്ങളുടെ സീതാ പയനത്തിന്റെ the writer, the director, the producer, sir is all here. So welcome to Kerala once again. So you are like the mother and the father for this movie because you are the writer, the director and producer for Sita Payanam. So your baby is all sir ready to hit the theaters on February 14th. What do you want to say, sir, right at this moment? எல்லாருக்கும் நமஸ்காரம். And welcome to all media brothers and நம்ம கோகுலம் films, Krishnamurthy sir, அப்புறமா சுஜித் sir. This movie has been distributed by Gokulam Films. So Sujit sir is the main man distribution, and you know Krishnamurthy. Krishnamurthy sir. Yeah, congratulations for the recent hit. Okay. So yes, Sita Payanam, நீங்க சொன்ன மாதிரி இது வந்து it's like my kid, and I feel really proud. Sometimes நம்ம சில நேரத்தில் படங்கள் நம்ம பண்ணும்போது ஏதோ ஒன்று நினச்சி பண்ணுறோம், இப்படி தான் இருக்கும்னு நினச்சி. பட் சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ், சம்டைம்ஸ் வி மிஸ் சம்வேர். பட் இந்த படம் வந்து ஐம் ரியலி வெயிட்டிங் ஃபார்வர்ட் டு ஷோ த ஆடியன்ஸ். ஐம் ரியலி ப்ரௌட் ஆஃப் த வே இட் ஹாஸ் பின் ஷேப்ட் அவுட் இந்த படம். ஸோ ஆஸ் ஏ டைரக்டர் வந்து ஐ ஃபோக்கஸ்ட் ஆன் கீப்பிங் திஸ் எமோஷன்ஸ் எல்லாம் வந்து எதுவும் ஃபேக்காக இல்லாமல். And this movie is about the gratitude, okay, about thanksgiving, and it's a very, very feel-good film and very connected. So it's about the values of relationship in the படத்தில். So very, very positive movie. நான் இதுவரைக்கும் டைரக்ட் பண்ண படங்களில் இது ரொம்ப வித்தியாசமானது. என்னோட இமேஜ் வேறு. இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க ஆக்ஷன் கிங், அதெல்லாம் அஃப்கோர்ஸ் படத்தில் இருக்கும். படத்தில் கமர்ஷியல் இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த மாதிரி இதில் 4 ஃபைட்ஸ் இருக்குது. அண்ட் சாங்ஸ் யூ ஹவ் ஆல்ரெடி சீன் த சாங்ஸ். வி ஹவ் 5 songs. தெர் இஸ் ஒன் மோர் ஃபண்டாஸ்டிக் சாங். வி டிடன்ட் பிரிங் தட் சாங். ஸோ அது இருக்குது. யூ நேம் எனிதிங் கமர்ஷியல் என்ன இருக்கோ எல்லாம் இருக்கும். அட் த சேம் டைம் தெர் வில் பி எ பர்பஸ். இந்த படத்தில், இந்த கதையில் ஒரு பர்பஸ் இருக்கும் இதில். ஸோ நிச்சயமாக இது ஆக்சுவலி நாங்கள் தெலுங்கு படம்னு ஸ்டார்ட் பண்ணது இந்த படம். அதுக்கப்புறம் என்னுடைய எடிட்டர், இந்த ദൃശ്യം படத்தினுடைய எடிட்டர் தான் இந்த படத்துக்கு எடிட்டராக போட்டிருக்க அய்யூப் கான். அவருக்கு கதை சொன்னதுக்கப்புறம், என்ன சார் இது பக்கா மலையாளம் ஃபில்ம் மாதிரி தான் இருக்குது, பக்கா அப்படியே கதை அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் எனக்கு கூட அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தது. தென் வாட் வி டிட் இஸ், தெலுங்கு பண்ணிட்டு இருக்கும்போதே இந்த லிப் மூமெண்ட் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக வி ஸ்டார்டட் ஷூட்டிங் மலையாளம் ஆல்சோ, க்ளோசஸ் அது இதெல்லாம் பண்ணிட்டு. அண்ட் இப்போ நம்ம வி ஆர் ரிலீஸிங் த மூவி இன் மலையாளம் லாங்குவேஜ். ஸோ 100% மலையாளம் ஃபிலிம் மாதிரி தான் இருக்கும் நீங்கள் படம் பார்க்கும்போது. அண்ட் வி ஆர் ரிலீஸிங் திஸ் ஆன் February 14th in all the languages. And I'm introducing my daughter in this movie, Aishwarya, launching her in Telugu film industry. And this will be a gift for her from my side as a father. So I was like very, very conscious. அரே கிஃப்ட் கொடுக்கும்போது நல்லா கிஃப்ட் கொடுக்கணும் இல்லையா? அரே இப்போ எல்லாம் ஓப்பன் பண்ணுறது என்னப்பா இது கிஃப்ட் இது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஐ வாஸ் வெரி, வெரி கான்ஷியஸ் to make this movie a wonderful gift மாதிரி பண்ணணும்னு சொல்லி. ஸோ ஐம் லைக் வெரி கான்ஃபிடென்ட் கிஃப்ட் நல்லா இருக்கும். டு ஸ்டார்ட் வித் என் டாட்டருக்காக படம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் தென் இட் இஸ் லைக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் எ டைரக்டர். மக்கள் வந்து படம் பார்க்குறாங்க. ஸோ ரொம்ப ஜாகிரதையாக வித் ஸோ மச் ஆஃப் கேர் அண்ட் ஹார்ட் ஒர்க் வி ஆல், நான் ஒருத்தன் இல்லை, மை ஹோல் டீம், we worked very hard, very honestly, from the heart,
பண்ணியிருக்கோம். ஸோ படம் கூட ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் வி ஹாவ் அவர் யூ சா மை ஹீரோ நிரஞ்சன். அவர் வந்து எல்லாருக்கும் தெரியும், உபேந்திரா லெஜெண்டரி டைரக்டர் அண்ட் ஆக்டர். அவருடைய பிரதர் சன் தான் இவர். அண்ட் ஈவன் ஹீ இஸ் லைக் வெரி talented, trained actor. ஸோ போத் ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரொம்ப போட்டியாக வந்து உனக்கு மேல் நான் பண்ணுறேன், எனக்கு மேல் நீ பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அண்ட் அகைன் அவங்களுடைய கேரக்டரைசேஷன் கூட அப்படி தான் இருக்குது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு ஹீரோயின் டான்ஸு அந்த மாதிரி இல்லை. வி ஹாவ் ஸோ மச் ஆஃப் லேயர்ஸ் இந்த ஸோ மச் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ், ஷேட்ஸ் இந்த கேரக்டர், அவங்க ரெண்டு பேர் கேரக்டரில். ஸோ ரெண்டு பேரும் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வி ஹாவ் வண்டர்ஃபுல் ஆக்டர்ஸ். சத்யராஜ் சார் இருக்கார், பிரகாஷ் ராஜ், அதுக்கப்புறம் கோவை சரளா மேடம் இருக்காங்க. அண்டு நிறைய பேர் இருக்காங்க இந்த படத்தில். இந்த சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட வி லைக் ரொம்ப யோசிச்சு தான் இந்த இது பண்ணியிருக்கோம். ஸோ அண்ட் ஐ ஹாவ் அ வெரி கமிட்டட் டெக்னிக்கல் டீம். ஆஸ் ஐ டோல்ட் யூ, Ayub Khan is doing the editing, and my music director, you met Rubens, and he's like another pillar in the movie. Not only the songs, because this movie, this needs a lot of background score, because we need to tell the story musically. So நம்முடைய ஒரு as a director வந்து நம்முடைய எக்ஸ்பிரஷன் சில போர்ஷன்ஸில் வந்து மியூசிக்கலி I should tell. So அதுக்கு he helped me a lot. He has done a wonderful background score. இப்போ நம்ம படத்தில் வந்து நான் அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு நான் சொல்லிட்டு இருக்கலாம், நான் மக்களை தான் சொல்லணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், நல்லா தெரியும். பட் எங்களுடைய கான்ஃபிடென்ஸில் தான் நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். நிச்சயமாக இது வந்து யூனோ கேரளாவுக்கு ஸ்ட்ரெயிட் மலையாளம் நான் ரிலீஸ் பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ரிலீஸ் பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப நல்ல பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கோகுலம் ஃபிலிம்ஸ், அவங்களுடைய பேனரில் நாங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த படத்தை. ஸோ ஐ எம் ரியலி ப்ரவுட் டு பி அசோசியேட்டட் வித் கோகுலம் ஃபிலிம்ஸ். அண்ட் எஸ் வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட். Came out really well, sir. Yeah. And in the cast oda paakumbodhu niraiya periya dominating aatla prominent actors ellame irukku. And sir, how come like ஐஸ்வர்யாவில் இந்த கேரக்டர், இந்த சீதை ஆயிட்டு சார் எப்படியான ஐஸ்வர்யிலேக்கு எத்தது? அதுக்கு முன்னாடி இன்னும் 2 ஆக்டர் விட்டுட்டேன். ஒன்று நான் ஒரு கேமியோ பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் இது வரைக்கும் பண்ணல, அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அது எல்லாம் சொல்லிட்டா இப்படி. ஸோ அது ஒன்று. அண்ட் துருவா சர்ஜா கூட இஸ் டன் எ வண்டர்ஃபுல் ரோல். யாரும் வந்து சும்மா ஏதோ இந்த படத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது கிடையாது. பிகாஸ் த ஸ்டோரி டிமாண்ட்ஸ் அந்த மாதிரி இது. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நீங்கள் கதையை சொல்லலாம். இப்போ ஃபாதர்னா இட்ஸ் எ ஃபாதர் ஸ்டோரி ஆகிடும், டாட்டர்னா டாட்டர் ஸ்டோரி, ஹீரோ பார்த்தா ஹீரோ இந்த ஸ்டோரி, எந்த ஒரு சின்ன ரோல் அதை பார்த்தா என்னுடைய கதையாகும். அந்த மாதிரி தட் இஸ் த பியூட்டி ஆஃப் திஸ் ஸ்டோரி அப்படின்னு நான் நினைக்கிறேன். And for the question you asked about my daughter, அது கேட்டிங்க இல்லையா, நான் என் டாட்டரை செலக்ட் பண்ணல, ஷீ செலக்டட் மீ. அண்ட் ஸோ ஐ வாண்டட் டு லான்ச் ஹர் in the see the film industry. This is my fort. I'm there here since this is my 46th year. That doesn't mean I'm old, but no way, sir. As I told, like ippozhum sir na kaanuma சும்மா சொல்றேன், கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது என்னுடைய ஃபோர்ட். எல்லாம் 85ல இருந்து நான் வந்து என்னுடைய படங்கள் மலையாளம் ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. தே ஆர் கிவிங் மீ ஸோ மச் ஆஃப் லவ். இங்கே மட்டும் இல்லை, த ஹோல் ஆஃப் சவுத் இந்தியா. ஸோ இப்படி இருக்கும்போது ஏன் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு டாட்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாதுன்னு, ஜஸ்ட் பிகாஸ் என் டாட்டர்னு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணல, ஷீ இஸ் டேலண்டட் அப்படிங்கிறதுக்காக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஷீ இஸ் லைக் வெரி வெரி டெடிக்கேட்டட் அண்ட் வெரி ஹார்ட் ஒர்க்கிங். அதனால தான் இந்த படத்தில் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அண்ட் திஸ் ஸ்டோரி ஐ மேட் 13 years முன்னாடி தான், ஜஸ்ட் ஒன் லைன் மாதிரி பண்ணியிருந்தது. இப்போ பண்ணணும்னு நினைக்கும் போது தென் ஐ டோல்ட் ஹர் அண்ட் ஷி செட், ஐயோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது அப்படின்னு சொல்லி.
that's how it happened in the கதை. Yeah. I guess she is the apt choice you have made, sir. காரணம் அந்த சீதா பயணம் அந்த வேர்டோட மீனிங் வந்து சார் the journey of சீதா. Yeah, சீதா பயணம், சீதாக்கு சஃபர், சீதாஸ் ஜர்னி. Journey. Oh. எல்லா ഭാഷയിലും சொல்லிட்டேன். Okay. So sir ആ ഒരു ജേർണിയുടെ ട്രെയിലർ കൂടി നമുക്കൊന്ന് കാണാമോ sir? Guarantee. நீங்க சொன்னா வேண்டாமா? Okay sir. So Thank you with so much. with the directors, with the producers, with the writers concerned ഞങ്ങളുടെ സീതാ പയണത്തിന്റെ ട്രെയിലർ കൂടി നിങ്ങൾക്ക് മുന്നിൽ ഞങ്ങൾ ഇവിടെ ഇതാ ലോഞ്ച് ചെയ്യാൻ പോവാണ്. Yes, yes, So yes. ready? So Yes. together we are going to come